buddies, welcome to Python for Toddler series. So previous video la நம்ம என்ன கான்செப்ட் பார்த்தோம் அப்படினா டிக்ஷனரிஸை நம்ம எப்படி நாம merge பண்றது, அதுக்கு பைத்தான்ல நம்ம எப்படி கோட் பண்றது, அதுக்கு பின்னாடி என்ன லாஜிக் இருக்கு அப்படினா நம்ம பார்த்திருந்தோம். So previous video பார்க்காம யாராவது ஸ்ட்ரைட் அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படினா so please நீங்க அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வாங்க so that நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய ப்ரோகிராமிங் கான்செப்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்னும் பெட்டரா புரியும். ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு டிக்ஷனரியில இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸை எப்படி நாம ஐட்ரேட் பண்ணி அதை நாம அக்சஸ் பண்றது அப்படினா நாம வந்து பார்க்க போறோம். ஓகே, ஜூபிட்டர் நோட்புக் ஓபன் பண்ணிக்கலாம். ஸோ டிக்ஷனரிஸ்னா என்னென்னு அப்படின்ட்டு நம்மளுக்கு நல்லாவே கிளியராக தெரியும். ஸோ பைத்தானில் இருக்கக்கூடிய ஒரு டேட்டா டைப் தான் டிக்ஷனரிஸு. ஸோ டிக்ஷனரிஸை நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்னா இந்த மாதிரி கர்லி பிரேசஸ்லாம் நம்ம வந்து டினோட் பண்ணுவோம். பட் டிக்ஷனரியில் என்ன ஒரு மெயின் பார்ட் இருக்குது அப்படின்னா இதில் வந்துட்டு வேல்யூஸ் நம்ம தரும்போது ரெண்டு பார்ட்டாக நம்ம வந்து தருவோம். ஸோ என்ன பார்ட் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு பார்ட் வந்துட்டு கீ அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு கோலன் வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு வேல்யூ அப்படின்ட்டு ஒரு பார்ட் இருக்குது. ஸோ கீங்கிறது ஒரு பார்ட், வேல்யூங்கிறது ஒரு பார்ட். இந்த வேல்யூ நம்ம அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த கீ கொடுத்தா தான் நம்மளால் அக்சஸ் பண்ண முடியும். ஸோ டிக்ஷனரி இந்த மாதிரி கான்செப்டில் தான் ஒர்க் ஆகும். ஸோ இந்த மாதிரி நிறைய வேல்யூஸ் நம்ம வெறும் வேல்யூஸ் மட்டும் நம்ம தரக்கூடாது. அந்த வேல்யூஸை அக்சஸ் பண்ணுறதுக்கு அதுக்கான கீயும் நாம் வந்துட்டு கொடுக்கணும். எதுக்கு தரோம் அப்படின்னா அப்போ தான் அந்த கீயை வச்சு நம்மளால் அந்த வேல்யூவை அக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதனால தான் நம்ம வந்து தரோம். ஸோ இந்த இடத்துல யாருக்காவது டிக்ஷனரிஸ்னால் என்னன்னாலோ இல்லை கீனா என்ன வேல்யூனா என்னன்ட்டு உங்களுக்கு வந்து ஏதாவது கன்ஃபியூஷன்ஸோ இல்லை டவுட்டோ இருந்தது அப்படின்னா நம்ம முன்னாடி போட்டிருக்க தியரிட்டிக்கல் வீடியோஸ் நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள். அதில் டீட்டெயில்டாக டிக்ஷனரி டேட்டா டைப்னா என்ன, அதில் இன்னும் என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் பண்ணலாம், அதில் எவ்வளோ மெத்தட்ஸ் இருக்குதுங்கிறத நம்ம ரொம்பவே டீட்டெயில்டாக பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு ப்ரோக்ராமிங் கான்செப்டில் ஓரியன்டாக தான் இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு ஜஸ்ட் அவுட்லைன் மட்டும் தான் நான் இந்த இடத்துல நான் வந்து சொல்கிறேன். எப்படி இந்த கீயையும் வேல்யூவையும் சேர்த்து நாம் அக்சஸ் பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முன்னாடி பார்த்த வரைக்கும் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா ஒன்று அந்த கீயை வச்சு அந்த வேல்யூவை நம்ம வந்து அக்சஸ் பண்ணியிருப்போம், இல்லை அந்த வேல்யூவை நம்ம வந்து பிரிண்ட் பண்ணியிருப்போம். என்னென்ன வேல்யூஸ் இருக்குது அதை எப்படி நம்ம மர்ஜ் பண்ணுறது அப்படின்னா நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லையும் அதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோஸ்லையும் பார்த்தோம். பட் இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸோ ஒரு டிக்ஷனரி வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ சே ஃபார் அன் எக்ஸாம்பிள் 1ல ஹாப்பி அப்படின்ட்டு ஒரு கண்டென்ட் இருக்குது. அதுக்கப்புறமேட்டு 2ல லேர்னிங் அப்படின்ட்டு ஒரு கண்டென்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஸ்ட்ரிங் கண்டென்ட். ஸோ நான் டபுள் கோட்ஸில் கொடுத்துட்றேன். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா வெறும் இந்த வேல்யூவை மட்டும் அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த கீயை வச்சு நம்ம வந்து அக்சஸ் பண்ணிடலாம். அது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த கீயையும் இந்த வேல்யூயும் சேர்த்து நம்ம வந்து அக்சஸ் பண்ண போகிறோம். உங்கள் கீ இதுதான், உங்கள் வேல்யூ இதுதான் அப்படின்ட்டு நம்மளுக்கு வந்து அவுட்புட்டில் வரணும். ஸோ இது எப்படி நாம் பெர்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு பைத்தானில் என்னென்னலாம் மெத்தட்ஸ் இருக்குது அப்படின்ட்டு 1 by 1 நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த கோடை நான் வந்துட்டு ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அவுட்புட் வந்திருக்கு. அவுட்புட் என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏபிசி அப்படின்ட்டு 3 பிரிண்ட் பண்ணிவிட்டு ஹாப்பி லேர்னிங் பைத்தான் அப்படின்ட்டு 3 ஸ்ட்ரிங் வந்து எனக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ என்ன பிரிண்ட் ஆயிருக்கு அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு இந்த 3 கீ வேல்யூஸை நம்மளுக்கு வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கு. பிரிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு இங்கே இருக்கிற இந்த வேல்யூஸை நம்மளுக்கு வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு கீ பிரிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேல்யூஸை பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த அவுட்புட் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறோம் அப்படின்னா டிடி அப்படின்ட்டு ஒரு வேரியபிள் வந்து நம்ம கிரியேட் பண்ணிடுறோம். கிரியேட் பண்ணிவிட்டு டிக்ஷனரி நம்ம டேட்டா டைப். ஸோ அதனால் கர்லி பிரேசஸ்குள்ளே நம்மளோட வேல்யூஸை நம்ம வந்து பாஸ் பண்ணுறோம். ஸோ நமக்கு நல்லா தெரியும் கீ வேல்யூ அப்படின்ட்டு 2 எலமெண்ட்ஸ் வந்து இருக்கும் டிக்ஷனரியில். ஸோ இந்த இடத்துல ஏனுங்கிறது வந்து கீ, ஹாப்பிங்கிறது வந்து வேல்யூ. ஸோ அந்த மாதிரி நான் வந்துட்டு 3 பேர் கொடுத்துருக்கேன். இது ஒரு பேர், இது ஒரு பேர், இது ஒரு பேர். ஸோ என்னோட டிக்ஷனரி க்ரியேட் பண்ணியாச்சு. க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதை எப்படி அக்சஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஃபார் லூப் யூஸ் பண்ணி நான் வந்து அக்சஸ் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபார் கீ இன் dt.keys அப்படின்னு நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா பிரிண்ட் கீஸ் அப்படின்னு நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா dt.keys அப்படின்ட்டு ஒரு மெத்தட் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ டிக்ஷனரியில் நம்மளுக்கு வந்து நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ அது எப்படி பார்க்கணும் அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணியிருக்கேன் அந்த வேரியபிள் இருக்கு இல்லையா, அந்த வேரியபிள் நேம் கொடுத்துட்டு ஒரு டாட் கொடுத்துட்டு டேப் கீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். அது இந்த மாதிரி ப்ராசஸ் ஆகிட்டு டிக்ஷனரிக்கான மெத்தட்ஸ் எல்லாத்தையுமே நம்மளுக்கு வந்து ட்ராப் டவுனில் லிஸ்ட் பண்ணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய மெத்தட்ஸ் வந்து இருக்குது. ஸோ கிளியர் காப்பி, ஃப்ரம் கீஸ் அந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ அதில் இருக்கக்கூடிய இந்த கீஸ்ங்கிற மெத்தட் இருக்கு இல்லையா, இந்த மெத்தடை தான் நம்ம வந்துட்டு இந்த ஃபார் லூப்பில் இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஃபார் லூப்பில் எதுக்காக இந்த லைன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த dt.keysனு கொடுத்தோம் அப்படின்னா என்ன பண்ணணும்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த கீஸை மட்டும் நம்மளுக்கு வந்து அக்சஸ் பண்ணும். ஸோ இதுதான் நம்ம டிக்ஷனரி நம்ம வந்து இப்படி தான் கொடுத்துருக்கோம். ஏல ஹாப்பி, பில லேர்னிங், சில பைத்தான். ஸோ dt.keysனு கொடுத்தோம் அப்படின்னா ஸோ டிடியில் நம்ம கொடுத்துருக்கிறதுல இருக்கக்கூடிய கீஸை மட்டும் நம்மளுக்கு வந்து அக்சஸ் பண்ணும். ஏ, பி, சியை மட்டும் அக்சஸ் பண்ணும். ஸோ இந்த இடத்துல கீ தான் தரணுன்ட்டு இல்லை. ஸோ இந்த கீக்கு பதிலாக நீங்கள் வந்து வேறு ஏதாவது ஒரு வேரியபிள் கூட நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம எப்பயும் தர மாதிரி ஐ கூட கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்துட்டு ரன் பண்ணாலுமே நம்மளுக்கு வந்து அவுட்புட் ஒரே மாதிரி தான் வரும்.
ஸோ ஜஸ்ட் அது கீஸ்னு கொடுத்தா கொஞ்சம் கிளியராக இருக்குமே நகரத்துக்காக தான் நான் கீஸ்னு கொடுத்தேன். ஸோ அதே மாதிரி தான் ஃபார் லூப் ஐட்ரேட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ என்னென்ன கீஸ் இருக்குது அப்படின்னா ஏபிசி இருக்கா. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இதில் போய் ஐ பாயிண்ட் ஆகும். பாயிண்ட் ஆகிட்டு அடுத்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே வந்து பிரிண்ட் பண்ணிடும். ஸோ திரும்ப ஃபார் லூப் இன்க்ரிமெண்ட் ஆகும். அடுத்த கீ இருக்கான்னு பார்க்கும். அடுத்த கீ இருக்குது. ஸோ அடுத்து இது பியை போய் பாயிண்ட் பண்ணும். ஸோ திரும்ப உள்ள வந்து பியை வந்து நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணிடும். அதுக்கப்புறம் திரும்ப ஐட்ரேட் ஆகும். இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு சிக்கு போகும். சியை நம்மளுக்கு வந்து பிரிண்ட் பண்ணிடும். அடுத்து ஐட்ரேட் ஆகிறதுக்கு இங்கே எலமெண்ட் இல்லை. ஸோ இப்போது இது இந்த ஃபார் லூப்பை விட்டு வெளியில் வந்துடும். வெளியில் வந்துட்டு அடுத்து வந்து பார்க்கும். ஸோ அடுத்து இன்னொரு ஃபார் லூப் கொடுத்துருக்கோம். ஸோ ஃபார் வேல்யூ இன் dt.values அப்படின்ட்டு இன்னொரு மெத்தட் கொடுத்துருக்கோம். ஸோ மேலே நம்ம கீஸ்னு கொடுத்த மாதிரி இந்த இடத்துல வேல்யூஸ் அப்படின்ட்டு கொடுத்துருக்கோம். ஸோ வேல்யூஸ்னு கொடுத்தோம் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய வேல்யூஸை நம்மளுக்கு வந்து ஃபெச் பண்ணும். ஸோ இது வந்து கீ, இது வந்து வேல்யூன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ முன்னாடி dt.keys அப்படின்னா கீஸை ஃபெச் பண்ணும். dt.values அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய வேல்யூஸை ஃபெச் பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு வேல்யூ அப்படின்னு நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல வேல்யூங்கிறதுக்கு பதிலாக நீங்கள் வேறு எந்த வேரியபிள் நேம் வேணும்னாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ மேலே நான் ஐன்னு கொடுத்தேன் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இந்த இடத்துல கூட நீங்கள் வேறு ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கூட நீங்கள் ஏதோ ஒரு வேரியபிள் நேம்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு எங்கே பாயிண்ட் ஆகிருக்கும் அப்படின்னா இந்த ஹாப்பி வந்து பாயிண்ட் பண்ணும். பாயிண்ட் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு பிரிண்ட் வேல்யூ இருக்கா. ஸோ அதனால் அந்த ஹாப்பியை நம்மளுக்கு வந்து பிரிண்ட் பண்ணிடும். திரும்ப ஐட்ரேட் ஆகும். அடுத்து இந்த லேர்னிங்கை பாயிண்ட் பண்ணும். திரும்ப பிரிண்ட் பண்ணும்போது லேர்னிங்கை பிரிண்ட் பண்ணிடும். ஸோ திரும்ப ஐட்ரேட் ஆகும். அடுத்து இந்த பைத்தானை பாயிண்ட் பண்ணும். பைத்தானை பாயிண்ட் பண்ணிவிட்டு அடுத்த லைனுக்கு வரும்போது பிரிண்ட் இருக்குது. ஸோ இது வந்து பிரிண்ட் பண்ணிடும். ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு இந்த கோட் வந்து இந்த இடத்துல ரன் ஆகிருக்கு. இந்த இடத்துல எதனால் 1 by 1 அவுட்புட் வந்திருக்கு அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்துட்டு ஃபார் லூப் யூஸ் பண்ணி கீஸை மட்டும்தான் எடுக்கிறோம். ஸோ அப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு ஏபிசி, ஸோ அந்த ஃபஸ்ட்டு ஏபிசியை பிரிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபார் லூப்புக்குள்ளே வந்துட்டு டிடிஎஸில் இருக்கக்கூடிய வேல்யூஸை பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். அதனால் ஹாப்பி லேர்னிங் பைத்தான் அப்படின்ட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி அவுட்புட் வந்து வந்திருக்கு. ஸோ ஒரு டிக்ஷனரியில் இருக்கக்கூடிய வேல்யூஸை எடுக்கணும் அப்படின்னா அந்த கீயை நாம் கொடுத்தோம்னாலே நம்மளுக்கு வந்துட்டு வேல்யூஸ் வந்துடும். பட் இந்த இடத்துல கீஸையும் வேல்யூஸும் சேர்த்து எடுக்கணும் அப்படின்னா இந்த மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு பிரிண்ட் பண்ணிக்கலாம். பட் இந்த ப்ரோக்ராம்லேயுமே ஒரு சின்ன ஒரு ட்ராபேக் இருக்குது. என்ன அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு கீஸ் எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் வேல்யூஸ் எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணுது. பட் இந்த மாதிரி இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லையா பார்க்குறதுக்கு. அதாவது ஏனுங்கிற கீழே ஹாப்பிங்கிற டெக்ஸ்ட் இருக்குது, பிங்கிற கீழே லேர்னிங்கிற கண்டென்ட் இருக்குது, சிங்கிற கீழே பைத்தான்ங்கிற கண்டென்ட் இருக்குது. இப்படி இருந்தால் கொஞ்சம் கிளியராக இருக்கும் இல்லையா பார்க்குறதுக்கு. ஸோ இந்த மாதிரி அவுட்புட்டை இப்போ எப்படி எடுத்துகிட்டு வருது அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த கூட நான் வந்துட்டு ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நாம் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அவுட்புட் வந்து வந்துருச்சு. ஸோ ஏனுங்கிற கீழே ஹாப்பிங்கிறது இருக்குது, பியில் லேர்னிங்கிறது இருக்குது, சியில் பைத்தான்ங்கிறது இருக்குது, நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ இந்த அவுட்புட் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஸோ சேம் அதே மாதிரி டிடின்ட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிவிட்டு டிக்ஷனரி நம்ம ஒன்று கொடுத்துட்றோம். ஸோ முன்னாடி கொடுத்த அதே டிக்ஷனரி தான் நான் இந்த இடத்துலையும் நான் வந்து கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபார் கொடுத்துட்டு கீ கமா வேல்யூ அப்படின்ட்டு 2 வேரியபிள் நான் இந்த இடத்துல வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கேன். டிக்ளேர் பண்ணிட்டு என்ன தரேன் அப்படின்னா இன் கொடுத்துட்டு dt.items அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ முன்னாடி ப்ரோக்ராம் என்ன பண்ணோம் அப்படின்னா கீஸ்ங்கிற மெத்தட் நம்ம வந்து யூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் வேல்யூஸ்ங்கிற மெத்தட் வந்து யூஸ் பண்ணோம். ஸோ கீ யூஸ் பண்ணி கீயை மட்டும் நம்மளுக்கு வந்து அக்சஸ் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் வேல்யூஸ் யூஸ் பண்ணி வெறும் வேல்யூஸ் மட்டும் நம்மளுக்கு அக்சஸ் பண்ணிச்சு. இந்த இடத்துல என்ன பண்ணுறோம் அப்படின்னா dt.items அப்படின்னு கொடுத்துருக்கோம். அதாவது டிடியில் என்ன எலமெண்ட் நம்ம டோட்டலாக கொடுத்துருக்குறோமோ இது எல்லா ஐட்டம்ஸுமே நம்மளுக்கு வந்து அக்சஸ் பண்ணும். அக்சஸ் பண்ணிவிட்டு அதை நம்ம வந்து பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ இதை அக்சஸ் பண்ணும்போது நம்மளுக்கு எப்படி இந்த dt.items வந்து அக்சஸ் பண்ணும் அப்படின்னா பேர் எலமெண்ட்ஸாக தான் நம்மளுக்கு வந்துட்டு அக்சஸ் பண்ணும். அதாவது கீ வேல்யூ பேர்ஸாக தான் நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ கீ வேல்யூ பேர் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு கீ அக்சஸ் பண்ணும், அதுக்கப்புறம் வேல்யூ அக்சஸ் பண்ணும். இது ரெண்டுத்தையும் சேர்த்து தான் இந்த dt ஐட்டம்ஸ் வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இந்த இடத்துல இப்போ ஃபஸ்ட் இது பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் இது பார்க்கும்போது dt.items இது எல்லாமே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதை பார்க்கும் ஏல ஹாப்பி, அப்போது கீ வந்துட்டு ஏ, வேல்யூ வந்துட்டு ஹாப்பி. இதை வந்துட்டு நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும். ரிட்டர்ன் பண்ணும்போது என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு வேரியபிள் கீ, செகண்ட் வேரியபிள் வேல்யூ அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இந்த ஏ வந்து எங்கே போகும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த கீக்கு போயிடும். இந்த ஹாப்பி எங்கே போகும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த வேல்யூக்கு நம்மளுக்கு வந்துட்டு போயிடும். ஸோ அப்போது இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி கீயை நம்ம பிரிண்ட் பண்ணும்போது இந்த ஏ நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் ஆகிட்டு இந்த வேல்யூவில் இங்கே இருக்கக்கூடிய இந்த வேல்யூ இருக்கு இல்லையா, இந்த ஹாப்பி நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல பிரிண்ட் ஆகிடும். ஸோ அதனால நம்மளுக்கு ஏல ஹாப்பி அப்படின்ட்டு இந்த மாதிரி பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ திரும்ப ஐட்டம் வந்துட்டு ஐட்ரேட் ஆகும். ஐட்ரேட் ஆகும்போது அடுத்த எலமெண்ட்டை பார்க்கும். ஸோ பியில் லேர்னிங் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ பியில் லேர்னிங் இருக்கா. ஸோ இப்போது இந்த ஐட்டம்ஸ் என்ன பாஸ் பண்ணும். பாஸ் பண்ணும்போது கீயாகவும் வேல்யூவாகவும் பாஸ் பண்ணும். அதாவது இந்த பியை வந்து எதுக்கு கொடுக்கும் அப்படின்னா
கீக்கு எடுத்துகிட்டு போய் பி அப்படின்ட்டு கொடுத்துரும். வேல்யூவில் என்ன தரும் அப்படின்னா வேல்யூவில் வந்துட்டு கோலனுக்கு இந்த பக்கம் இருக்கிறதுனா வேல்யூ. ஸோ இந்த வேல்யூ எடுத்துகிட்டு போய் இந்த இடத்துல கொடுத்துரும். ஸோ இப்போ நம்ம இந்த கீயும் வேல்யூவும் பிரிண்ட் பண்ணும்போது பியில் லேர்னிங் அப்படின்ட்டு நம்மளுக்கு ஐட்டம் கரெக்டாக பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ சேம் அதே மாதிரி தான் ஐட்ரேட் ஆகிட்டு சிக்கும் பிரிண்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி டிடி ஐட்டம்ஸ்ங்கிற ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி கூட நாம் கீவையும் வேல்யூவையும் நம்மளால் அக்சஸ் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கீக்கும் வேல்யூக்கும் பதிலாக நான் வந்து வேரியபிள் நேம்ஸை வந்து நான் மாற்றிருக்கேன். கேவி அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துலையும் கேவியும் வியும் பிரிண்ட் பண்ணு அப்படின்னு நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல வேரியபிள் நேம் வந்து கீ தான் தரணும், வேல்யூ தான் தரணுன்றான் எதுவுமே இல்லை. உங்களுக்கு எந்த நேம் உங்களுக்கு தரணும்னு தோணுதோ அந்த நேம் நீங்கள் வந்து தந்துக்கலாம். பட் ப்ரோக்ராமிங்கில் மெயினாக நம்ம வேரியபிள்ஸ்க்கு நேம் தரும்போது நம்ம வந்துட்டு கொஞ்சம் ஃபெமிலியராக இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் கொடுத்தோம்னா தான் நம்மளுக்கு வந்துட்டு ரொம்பவே ஈஸியாக புரியும். ஸோ ஜஸ்ட் கே அப்படின்னு கொடுத்தோம்னா இது என்ன அப்படின்ட்டு நம்மளுக்கு சம்டைம்ஸ் கன்ஃபியூஸ் ஆக சான்ஸ் இருக்குது. பட் இதுவே நம்ம கீன்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா கீயை வந்து இந்த இடத்துல அக்சஸ் பண்ணுது அப்படின்ட்டு நம்மளுக்கு கொஞ்சம் பார்க்கும்போதே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கிளியராக புரியும். ஸோ அதனால் இந்த மாதிரி வேர்ட்ஸ் நம்ம வந்துட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா வேரியபிள்ஸ்க்கு நம்மளுக்கு வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ரோக்ராமிங்கில். ஸோ அதனால தான் மோஸ்ட்லி இந்த மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஜஸ்ட் ஒரு சில சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் ஏதாவது நம்ம போடும்போது மட்டும்தான் ஃபார் ஐஇன் அப்படின்ட்டு அந்த ஐஇன்ங்கிற வேரியபிள் யூஸ் பண்ணுவாங்க. இந்த பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே நம்ம கோட் பண்ணும்போது இந்த மாதிரி வேரியபிள்ஸ் நேம் கொடுத்துக்கிட்டா தான் நம்மளுக்கு வந்துட்டு அக்சஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நம்ம வெறும் ஐ, ஜே, கே இந்த மாதிரி லெட்டர்ஸ் தரத்துக்கு பதிலாக நேம்ஸாக கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ அடுத்து வேறு மெத்தட் ஒன்று இருக்குது. அது என்ன மெத்தட்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த கோடை நான் வந்துட்டு ரன் பண்ணியிருக்கேன். ரன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா முன்னாடி எனக்கு என்ன அவுட்புட் வந்ததோ அதே அவுட்புட் தான் வந்திருக்கு. ஏல ஹாப்பி, பியில் லேர்னிங், சியில் பைத்தான் வந்திருக்கு. பட் இந்த இடத்துல என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல டிடி டாட் ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணோம் இல்லையா, அதாவது ஒரு மெத்தட் யூஸ் பண்ணோம். இந்த இடத்துல நம்ம எந்த மெத்தடுமே நம்ம வந்து யூஸ் பண்ண கிடையாது. யூஸ் பண்ணாமல் நம்ம வந்துட்டு எப்படி டிக்ஷனரி இருக்கக்கூடிய வேல்யூஸையும் கீஸையும் எப்படி ஃபெச் பண்ணுறது அப்படின்னு பார்க்கறதுக்காக தான் இந்த எக்ஸாம்பிள். ஸோ இந்த எக்ஸாம்பிள் இந்த அவுட்புட் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஸோ டிடி அதே மாதிரி ஒரு வேரியபிள் கொடுத்துட்டு நான் அதில் வந்துட்டு டிக்ஷனரி எலமெண்ட்ஸ் வந்து நான் பாஸ் பண்ணியிருக்கேன். பாஸ் பண்ணிவிட்டு என்ன தரேன் அப்படின்னா ஃபார் கீ இன் டிடி அப்படின்னு தரேன். ஸோ இந்த டிக்ஷனரியை நான் வந்து இந்த இடத்துல பாஸ் பண்ணிடுறேன். பாஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா பிரிண்ட் கொடுத்துட்டு ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு கீ என்ன இருக்கோ அதை ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணிவிடு, அதுக்கப்புறமேட்டு டிடி கீயில் என்ன இருக்கோ அதை பிரிண்ட் பண்ணு அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல என்ன எக்ஸாக்டாக நடக்கும் அப்படின்னா ஸோ நம்ம டிக்ஷனரியில் என்ன இருக்குது அப்படின்னா ஏல வந்துட்டு ஹாப்பி இருக்குது, அதுக்கப்புறமேட்டு பியில் லேர்னிங் இருக்குது, அதே மாதிரி சியில் பைத்தான் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இது வந்துட்டு கீ, பியும் கீ, இதுவும் கீ. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃபார் கீ அப்படின்னா நம்மளுக்கு நல்லாவே தெரியும் எங்கே போய் பாயிண்ட் பண்ணோம் அப்படின்னா ஏல போய் பாயிண்ட் பண்ணும். ஸோ ஃபஸ்ட் எலமெண்ட் இது தானே, ஸோ இதை போய் பாயிண்ட் பண்ணும். ஸோ பிகாஸ் நம்ம வந்து இந்த டிடியை தான் நம்ம வந்து இந்த இடத்துல பாஸ் பண்ணியிருக்கோம். ஃபார் லூப்பில் நம்ம இதை தான் பாஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் ஃபஸ்ட் எலமெண்ட் இந்த ஏ கிட்ட தான் போய் நிற்கும். ஸோ அடுத்து உள்ளே வரும் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் கீழே என்ன இருக்கோ அதை பிரிண்ட் பண்ணிவிடு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ கீழே என்ன இருக்குது அப்படின்னா ஏ இருக்குது, ஏவை நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணிவிடும். பிரிண்ட் பண்ணிவிட்டு அடுத்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா டிடி கீயை பிரிண்ட் பண்ணுன்னு சொல்கிறோம். அதாவது இந்த இடத்துல என்ன சொல்கிறோம் அப்படின்னா டிடி ஆஃப் கீ அப்படின்னா கீழே என்ன இருக்கோ அது வந்து இந்த இடத்துல ரீப்ளேஸ் ஆகும். ஸோ டிடி ஆஃப் ஏல என்ன இருக்கோ அதை வந்து பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். ஸோ ஏனுங்கிறது கீ தானே, ஏல என்ன இருக்குது அப்படின்னா ஹாப்பினுங்கிறது இருக்குது. ஸோ அந்த ஹாப்பியை பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். ஸோ அதனால நம்மளுக்கு இந்த இடத்துல ஹாப்பிங்கிற டெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு டவுட் வரலாம் நிஜமாவே டிடி ஆஃப் கீழே வந்துட்டு அதுதான் பிரிண்ட் ஆகுமா அப்படின்ட்டு. ஸோ அதை செக் பண்ணணும்னா நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி தனியாக ஒரு லைன் கொடுத்துட்டு செக் பண்ணிக்கலாம். ஸோ பிரிண்ட்டில் உங்களோட வேரியபிள் நேம் அந்த டிக்ஷனரியோட வேரியபிள் நேம் டிடி கொடுத்துட்டு ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே ஒரு சிங்கிள் கோட்குள்ளே நீங்கள் வந்துட்டு அந்த கீயை நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ரன் பண்ணிங்க அப்படின்னா அங்கே என்ன இருக்கோ அதுதான் நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல பிரிண்ட் ஆகும். ஸோ இங்கே பாருங்கள் டிடி ஆஃப் ஏ அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ டிடி ஆஃப் ஏல நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னா ஹாப்பின்னு இருக்குது. ஸோ டிடி ஆஃப் ஏயை பிரிண்ட் பண்ணுன்னு சொல்லும்போது நம்மளுக்கு ஹாப்பி தான் நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த கான்செப்ட் தான் நம்ம வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம். ஸோ ஜஸ்ட் நம்ம அடுத்தடுத்து போகிறதுனால நம்ம இந்த இடத்துல கான்ஸ்டண்ட்டாக ஏ நம்மளால் தர முடியாது. ஸோ கீ தானே நம்மளுக்கு வந்து அடுத்தடுத்து போகும். ஸோ அதனால் இந்த கீழே என்ன இருக்கோ அதை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ அப்போ நம்மளுக்கு அந்த இடத்துல இருக்கக்கூடிய எலமெண்ட்டே நம்மளுக்கு பிரிண்ட் ஆகிடும் இல்லையா. ஸோ அதனால தான் டிடி ஆஃப் கீ அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ கீழே வந்துட்டு ஏ தான் இருக்குது. ஸோ டிடி ஆஃப் கீ அப்படின்னா டிடி ஆஃப் ஏன்னு இருக்கும். ஏல என்ன எலமெண்ட் இருக்குன்னா ஹாப்பின்னு இருக்குது. அந்த ஹாப்பி தான் நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ திரும்ப ஹைட்ரேட் ஆகும், ஃபார் லூப் இன்க்ரிமெண்ட் ஆகும். இந்த ஏல இருந்துட்டு இந்த பிக்கு போகும். ஸோ பியில் போயிட்டு இந்த பி பாயிண்டரை வந்துட்டு பாயிண்ட் பண்ணும். ஸோ பாயிண்ட் பண்ணிவிட்டு பிரிண்ட் கீ கொடுத்துருக்கோம். ஸோ கீழே வந்துட்டு பி தான் இருக்குது, அதை தான் பாயிண்ட் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ அந்த பியை நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிவிடும். டிடி ஆஃப் கீன்னு சொல்லியிருக்கோம். ஸோ டிடி ஆஃப் பி வந்து இப்போ அடுத்த இடத்துல இருக்கும்.
ஸோ அதில் என்ன இருக்குது அப்படின்னா லேர்னிங்ங்கிற கண்டென்ட் தான் இருக்குது. ஸோ அதனால் நம்மளுக்கு இந்த இடத்துல லேர்னிங்கை நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணியிருக்கு. அதே மாதிரி ஐட்ரேட் ஆகும். ஸோ இங்கேருந்து இந்த சி கண்டென்ட்டுக்கு போகும், சியை பாயிண்ட் பண்ணும், கீயை பிரிண்ட் பண்ண சொல்லும்போது சியை பிரிண்ட் பண்ணிவிடும். அதுக்கப்புறம் டிடி ஆஃப் கீ அப்படின்னா டிடி ஆஃப் சி அப்படின்ட்டு இருக்கும். இதில் என்ன கண்டென்ட் இருக்குது அப்படின்னா பைத்தான்ங்கிற கண்டென்ட் இருக்குது. அந்த பைத்தானை நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிவிடும். ஸோ இதுதான் எந்த ஒரு மெத்தட்ஸுமே இல்லாமல் வெறும் டிக்ஷனரியாகவே நம்ம வந்துட்டு பாஸ் பண்ணி கீஸையும் வேல்யூஸையும் ஃபெச் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு ஃபெச் பண்ணணும். ஸோ இது இல்லாமல் இன்னொரு மெத்தட் இருக்குது. அது என்ன மெத்தட் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, இந்த கோடை நான் இப்போ வந்துட்டு ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு அவுட்புட் வராமல் எனக்கு எரர் தான் வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதே மாதிரி டிக்ஷனரி ஒன்று வந்து க்ரியேட் பண்ணிடுறேன். க்ரியேட் பண்ணிவிட்டு என்ன தரேன் அப்படின்னா ஃபார் கீ வேல்யூஸ் அப்படின்னு முன்னாடி கொடுத்த மாதிரியே கொடுத்துட்டு டிடி டாட் ஐட்டர் ஐட்டம்ஸ் அப்படின்ட்டு நான் வந்து ஒரு மெத்தட் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இது கொடுத்தாலுமே எனக்கு வந்துட்டு அதில் இருக்கக்கூடிய கீஸையும் வேல்யூஸையும் எனக்கு வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணும். பட் இந்த இடத்துல எனக்கு ரிட்டர்ன் பண்ணல. எதனால் ரிட்டர்ன் பண்ணல அப்படின்னா இந்த டிடி டாட் ஐட்டர் ஐட்டம்ஸ்ங்கிற மெத்தட் இருக்கு இல்லையா, இந்த மெத்தட் வந்துட்டு பைத்தான் 2ல் மட்டும்தான் இது வந்துட்டு சப்போர்ட் பண்ணும். அதாவது பைத்தான் 2 வெர்ஷன் இருக்கு இல்லையா, அந்த வெர்ஷனில் மட்டும்தான் இந்த மெத்தட் வந்து சப்போர்ட் பண்ணும். வேறு எந்த வெர்ஷன்ஸ்லையுமே அது வந்து சப்போர்ட் பண்ணாது. அதனால தான் இந்த இடத்துல நம்ம ரன் பண்ணும்போது நம்மளுக்கு எரர் வருது. ஸோ இப்படியே ஒரு மெத்தட் இருக்குங்கிறத தெரியணுங்கிறதுக்காக தான் இந்த கோட் ஸ்னிப்பெட் வந்து நான் இந்த இடத்துல போட்டிருக்கேன். ஸோ ஐட்டர் ஐட்டம்ஸ்னு நம்ம கொடுத்தாலுமே கீஸையும் வேல்யூஸையும் நம்மளுக்கு வந்து அது ஃபெச் பண்ணி கொடுத்துரும். பட் ஆனால் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா பைத்தான் 2ல் மட்டும்தான் அது வந்துட்டு ஒர்க் ஆகும். வேறு வெர்ஷன்ஸில் அது வந்துட்டு ஒர்க் ஆகாது. அதனால தான் நம்மளுக்கு இந்த இடத்துல வந்துட்டு எரர் வந்திருக்கு. ஸோ ரியல் டைமில் இந்த கான்செப்ட்ஸ் நம்மளுக்கு எந்த மாதிரி இடத்துல யூஸ் ஆகும் அப்படின்னா, ஸோ ஒரு சில இடத்துல நம்மளுக்கு வந்து இந்த வேல்யூஸை மட்டும் நம்மளுக்கு வந்து ஃபெச் பண்ணாமல் எந்த கீழே எந்த வேல்யூ இருக்குங்கிறதையும் நம்மளுக்கு வந்துட்டு பார்க்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து நம்மளுக்கு வரலாம். ஸோ அந்த மாதிரி இடத்துல இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி நம்ம ரெண்டுமே, அதாவது கீஸ் வேல்யூஸ் ரெண்டுத்தையுமே நம்ம வந்துட்டு ஃபெச் பண்ணலாம். அதுக்கான மெத்தட்ஸ் தான் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன மெத்தட் பார்த்தோம் அப்படின்னா வெறும் கீஸை மட்டும் இல்லை வெறும் வேல்யூஸை மட்டும் ஃபெச் பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் செகண்ட் எக்ஸாம்பிள் என்ன பண்ணோம் அப்படின்னா ஐட்டம்ஸ்னு ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி நம்ம கீஸையும் வேல்யூஸையும் ஃபெச் பண்ணுறது அப்படின்ட்டு பார்த்தோம். ஸோ ஐட்டம்ஸ் பொறுத்த வரைக்கும் அது வந்துட்டு பேர் எலமெண்ட்ஸாக தான் ரிட்டர்ன் பண்ணும். அதாவது பேர்னா இதுதான் கீ வேல்யூ பேராக தான் நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணும். கீவையும் ரிட்டர்ன் பண்ணும், வேல்யூவும் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இதுதான் கீ வேல்யூ பேராக இந்த ஐட்டம்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இந்த ஏ வந்துட்டு கீழே போய் சேவ் ஆயிடும், இந்த ஹாப்பி வந்துட்டு வேல்யூவில் போய் சேவ் ஆயிடும். ஸோ பிரிண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி அவுட்புட் வரும் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அடுத்து இன்னொரு மெத்தட் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா இந்த எந்த மெத்தட்ஸுமே இல்லாமல் டைரெக்டாக நம்ம கிரியேட் பண்ண டிக்ஷனரியாக ஃபார் லூப்பில் கொடுத்துட்டு எப்படி நாம ஃபெச் பண்ணுறது அப்படின்ட்டு பார்த்தோம். அதுக்கப்புறமேட்டு ஐட்டர் ஐட்டம்ஸ் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்குனுங்கிறத நாம் வந்துட்டு பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம பார்த்த கோட்ஸ் மூலமாக எப்படி கீ அண்ட் வேல்யூஸை டிக்ஷனரி வந்து ஃபெச் பண்ணுறதுன்னு ரொம்பவே கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம போட்டிருக்க கோட்ஸ் எல்லாமே நான் கிட்டப்பில் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஹாப்பி லேர்னிங். பை.